காலமுறை ஊதிய திட்டத்தை நிரந்தர ஊதியமாக்கி அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்சமாக மாத ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் என 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் ஜனவரி 20ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சத்துணவு பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி திண்டுக்கல்லில் மாவட்ட செயலாளர் சுகந்தி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து தொடங்கி பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை வரை முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் தேவிகா உள்பட 100க்கும் மேற்பட்ட பெண் சத்துணவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர்கள், சமையல்காரர்கள், சமையல் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் 20 நிமிடங்களுக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் தாந்தோன்றிமலை உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சரை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக சேலம் தர்மபுரி சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்ட சத்துணவு பணியாளர்கள் அனைவரும் மாலை விடுதலை செய்யப்பட்டனர்.